எக்கா என்னடா நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னது 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே நாட்டுல எவ்வளவு இருக்குடா கணா கட்டுறதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு புதையல் கிதல் கட்சாப்ல எவ்வளவு இருக்குடா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய ஏமா போச்சதுக்குள்ளோட. சரி மாயமா, ஐயா ஏமா வந்துட்டே நீ? உனக்கு எனக்கு ஆகாது நாய் போச்சுல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல, அதோட போற உனக்கு ஒரு கும்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? இங்க தாக்குதே. சும்மா சதைக்காத. எங்க இது? டேய் உன் கண்ணுக்கு தெரியலடா, இது இங்க தாக்குதே. என்ன மாயமா துரத்த சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யார் இருக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், பக்கத்து ஒரு காலி ஆகுது, போய் பேசு போ. என்ன மென்டல் மாதிரி தனியா பெனாத்தி நிக்கிற? என்ன சட்டாய்க்கிற? ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்குது அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்லாத கேக்கும். चलो बेटे गेट आउट வெள்ளி போமா போய்க்கோ சேச்சி அச்சிப்ப எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாய சகா எங்க நடக்குது? லெஃப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஏய் அம்மா மாரி அம்மா மாரி யாரோ வராங்க. பாத்தி வருது. அம்பா தூதானே அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தாயே. நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சான். ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க 2 வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி एक तुझे के लिए मरो சரித்ரா அவளோட ராவுகை. அடே நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறான். காட்டேரி மாதிரி இருக்கா, கிட்ட போனா பிராண்டிடுவானா, கைட்டிட்டுமா? இருடா. என்ன மாமா? தாயே நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இங்க பார்வே பேயை ஓட்ட சொல்றாங்க. பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவே? பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி, அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேயை ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க மாரி, இந்த பழையெல்லாம் அசல் தங்கம். கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. ஒரு வருஷத்து கலெக்ஷன் ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு, பேய்டா பயமாக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஓட்டு. அந்த தட்சணையை மகளே, இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி, அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதுல போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருக, விநாயக பெருமான், நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகா நீ ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா? அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொல்லை பண்ணுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே, இந்த ஆட்டா இருக்கிறே ஒன்னும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொல்லை பண்ண? அதே பட்டி திடீர்னு தமிழ்ல இருந்து மலையாளம் ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை வருது. கடல நக்கிற கோயாரு நக்கிற கோயாரு நான் ஒரு பெண்குட்டி, நீ ஒரு பெண்குட்டி. நான் எந்த செய்தோ எனக்கு ஒன்னும் அறியலோ. நீ நான் ரொம்ப மோசமானபடி. கீழ்படு, எலும்பு கீழ்படுறி, அடி பின்னிடுறேன். இத பாரு, உனக்கு எனக்கு என்ன சண்டைக்குது? நானும் என் சிஷ்யங்களும் ஏதோ பழிச்சுன்னு இருக்கிறோம். உங்க அம்மா வலையில கட்டி போட்ட அந்த ஆவேசத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம். நீ இவ உடம்புல இருந்தாலும் சரி, பக்கத்து இருக்கிற உடம்புல இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. என்ன ஊற்று தாயே, மன்னிச்சிடு. என்ன கொலை பண்ண போயிட்டுங்களே. மாயமா தாயே, பார்த்தா என்ன காப்பாத்து. ரோசி பாவ அவளை விட்டுட்டு, அவளுக்கு ஆவினாவே என்னன்னு தெரியாது. അതെ, എനിക്ക് മനുഷ്യരുടെ മേൽ വിശ്വാസമില്ല. നീ എന്റെ ജാതിയാണ്. നീ പറഞ്ഞത് കൊണ്ട് ഞാൻ വിടുന്നു. ഇനി മേലെ വേറെയാ எங்க உங்க கூட 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவனுங்களே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். என்ன மாயமா, நீ மனுஷங்களை தான் ஏமாத்துறன்னு நினைச்சேன், ஆவிகளே ஏமாத்துறியா? அது ஒண்ணு இல்ல சூச்சி, ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வந்து போற இடம், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா? அது மாத்திரம் இல்ல,
வயசு ஆவாதான் வாக்குபலது சரியா இருக்கும்னு இந்த முட்டா ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தான் நம்ம கிராமர்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டுன்னு இருக்கிறோம். கிராமர் இல்ல, கிளாமர். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்ன இருக்குது? ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க? ஆமா, நான் தான் ஒன்ன மாதிரி இருக்கிறேன். ரெண்டு ஒண்ணுதான். ஓ, டபுள் ஆட்டிங்க. சரி, அத்த விடு. ஏதோ என் உசுரை நீ காப்பாத்திட்ட. உனக்கு ஹெல்பிங் பண்ணலான்னு நானும் முடிவுக்கு வந்துட்டேன். சரி, என்ன அவசியமா வந்திருக்கிற சொல்லு. இல்லம்மா, நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி என் புருஷன் கட்டவருங்க. பாவம் அவரு. அப்படியே அவரை அடைச்சு வச்சுட்டு அவர் மாதிரியே ஒருத்தனுக்கு மூஞ்சிய மாத்தி அந்த வழக்கத்துல இருந்தா எல்லா வேலையும் செய்யறான். மூஞ்சிய மாத்திட்டானுங்களா? இன்னும் நடக்குது இந்த நாட்டுல. மாயமா, எப்படியாவது என் புருஷனை நீ தான் காப்பாத்தணும். காப்பாத்திடலாம். இன்னொன்னு, நம்மள நம்பிக்கை நீங்க ஒரு பிச்சைக்கார கும்பலே இருக்குது. அதுல நான் தான் பாத்துக்கணும். அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆன்ற சார், நமக்குள்ள இப்ப கராரா பேசிக்குவோம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்து தரேன். நீ எனக்கு என்ன தர இப்ப சொல்லு. என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. இந்த பயமுறுத்தாத. உனக்கு 10 ரூபா சொத்துன்னா அதான் தருவியா? எவ்வளவு தேவை அதை சொல்லு. 4-5 பங்களா, ஏகப்பட்ட பணம். சரி, அப்புறம் வைரத்தோடு, வைர அடிக, காசு மாலை, ஒட்டியானம், நிறைய பட்டுப்படவைங்க. அப்புறம் மயக்கமே வந்துரும் போலுக்குதா? லாட்ல நமக்கு பங்குக்குதா? ஆமா. ஐயோ, வயதெல்லாம் கலக்குதே. பாக்க மாற மாட்டிய. இந்த பாரு, மனுஷனுக்கு தான் 2 நாக்கு. சரி, ஆவிக்கு ஒரே ஒரு நாக்கு தான். சபா, அது ஓட்டம். உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாத. நான் எப்படி உன் புருஷனை காப்பாத்துறேன்? என்ன பத்தின எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். அப்படியா? அது போதும் எனக்கு. அப்புறம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். விட்டு என்ன ஆடாம அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? யார் நீ? என்ன தெரியல. யார் நீ நான் கேட்டீங்க? ஐயோ, சொன்னா என்ன தெரியலையாடி உனக்கு? என்ன தெரியலையாடி உனக்கு? நான் இல்லைன்றதுக்காக வீடெல்லாம் அப்படியே போட்டு வைக்கிறது? ஒரே குப்பையா இருக்கு. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நூலாட்ட இழைச்சிட்டீங்க. நான் இல்லைங்கிற கவலையா? அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க. ஐயோ, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, வந்துடுறேன். சரிங்க. என்னங்க என்ன தனியா விட்டு போறீங்களே? எனக்கு பயமா இருக்கு. நானும் வரேன். சப்பாடா, வாவ், அப்படி போடு. எப்படி பயந்து ஓடுற பாரு. அது சரி, என் நடிப்பு எப்படி அசத்திட்டல? உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா? குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்திருப்பேன். இத பார், என் தொழிலை கேவலப்படுத்தினா அப்புறம் நான் போய்கிட்டே இருப்பேன். ஆமா, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. வச்ச ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிடுச்சு. நீ ஏன் பயந்து கத்துற? ஏன் பயப்படுறேன்னா, ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் பாவி. நான் என்னடி பாவம் பண்ண? ஐயோ, இது எது இது? நான் தான் சொல்லிருக்கல, அதான் தங்கம். எப்படி ஆளு? அது பேர் மாதிரியே மனசு தங்கம். தங்கம், ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் தான் சுஜி. என்ன பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். நீ மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, மலையில இருந்து விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமா தங்கம். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது. என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கிறேன். ஏன் தொட்டுக்க கருவாடு இல்ல? கருவாடா? கருவாடெல்லாம் சாப்பிடுவியா? மாஸ்டர், உங்களை எந்த விளையாட்டிலும் தோக்கடிக்க முடியாது. இங்க விளையாண்டது போதும். நாம விளையாண்ட விளையாட்டுல எல்லாரும் ஒட்டு மொத்தமா தோத்துட்டோம். என்ன சொல்றீங்க? நாம கொலை செஞ்ச சுஜி
திரும்பி வந்துட்டா. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்ல கனாகின ஏதாவது கண்டியா? இல்ல, சுஜி வந்திருக்கிறது உண்மை. ஏன் வீட்டை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு என்ன கூட அறிஞ்சா. என்ன உளறீங்க? நாம தானே அவளை கொலை செஞ்சு கார்ல வச்சு தள்ளி விட்டோம். அவ எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. குழம்பாது. அந்த சுஜி நானும் பார்க்கணும். தங்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கருவாட்டு குழம்பு சூப்பரா இருந்துச்சு. என்ன பே? நீ இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? பாவம். இந்த மாதிரியே கொடுத்துட்டே இருந்தேன்னு வை, நல்லா ஆட்டு கொடுப்பேன். என்ன நடிச்சே நீ? அந்த சொர்ணாவை அடிச்சல்ல, அவ திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பாத்தியா பயமுறுத்துற பாத்தியா? நானே எங்க வயத்தை நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அது தலையும் அந்த வேசமும் பார்த்தோடனே நம்மளுக்கு அப்படியே அந்த மந்திரவாத ஞாபகம் வந்துச்சு. கை நீட்டி அடிச்சிட்டேனே. அந்த திருட்டு கும்பல் வருது சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொல்ற? இந்த டேய் ஏம்மா, ஐயோ வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கிறது? சாரிடியா, இது யாருன்னு தெரியுதா பாரு. பாத்தீங்களா என்ன இப்படி கேட்டீங்க? அங்கிள் என்னால மறக்க முடியுமா? என் கல்யாணத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை எல்லாம் விரட்டிட்டு தானே நம்ம கல்யாணம் ஆச்சு. கடைசி அங்கிள் நான் எங்க பார்த்தேன்? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை வெளியூர் போக சொன்னீங்களே, அங்க தானே பார்த்தேன். அதுவே கடைசி நினைச்சீங்கல்ல? அட, உங்களை அப்பா வேலையை விட்டு நீக்கிட்டார்ல. திருப்பி அங்கிள் உங்களுக்கு நல்ல வேலையா கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு பெரிய மனசு, சீக்கிரம் எல்லாரையும் மன்னிச்சிடுவாரு. ஐயோ சொன்னா என்ன ஜோரமா? பாத்தியா சொன்னா என் வீட்டுக்காரர, நான் எங்க உயிரோட இருக்க என் போட்டோக்கு மாலை மாட்டி வச்சிருக்காங்க. நான் செத்து போயிட்டேன்னு மாலை மாட்டினீங்களா இல்ல மனைவிய கண்கண்ட தெய்வம் மாலை மாட்டினீங்களா? எஸ் திஸ் ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட். ஏம்மா என்ன நடக்குமோ ஒண்ணுமே புரியலையே. சுஜி, நீ எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் ரைம் சொல்லுவியே, அது கொஞ்சம் சொல்லுமா? ஐயோ போச்சு. எது? பாடுமா. ஓ பாட்டா? முன்னாடி சொல்ல வேண்டியதானே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் பாக்குறேன். ஒண்ணுமே புரியலை உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. Why the hell are you laughing? Yes, yes, what is this? வந்திருக்கிறது நிச்சயமா சுஜி இல்ல. உங்க எல்லாரை விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வந்திருக்கிறவளுக்கு சுஜியோட உருவ ஒத்துமை இருக்கலாம், ஆனா நட உட பாவனை எல்லாமே மாறுது. சொர்ணா சொல்றதும் சரிதான். நாம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் அவளை இங்க அனுப்பி வச்சிருக்கணும். முதல்ல அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும். வந்திருக்கிறவ தன்னை சுஜின்னு சொல்லிக்கிறா. அப்படி பார்த்தா அவ ராமோட வைஃப், அதாவது இப்ப என்னோட மனைவி. இன்னைக்கு ராத்திரி அவளை என் படுக்கைக்கு கூப்பிட போறேன். தான் கற்பை காப்பாத்திக்க அவ சுஜி இல்லைன்றத சொல்லுவா. அப்ப உண்மை தானா வெளியில வரும். வெரி குட். என்ன பயந்துட்டியா? நீங்க இங்க? நீ என் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா? சொன்னீங்க. என்னது? வெக்கம். ஆஹா, இது என்னது? பாசம். நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற? வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு. ஓ, மறுபடியும் வெக்கமா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகம் இருக்கே. கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா கோரிட்டு விடுவீங்களே, ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடி மெயின் மேட்டர் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு? ஐயோ, நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறான். நானு தூங்கிட்டு இருந்தேனா,
தூக்கு கலக்கம் மூஞ்சி கட்டு வந்துடுறேன் ம். எப்பா. ஏய், ஓ, உடனே வந்துடணும். ஓ. எம்மா. டேய் எங்க இருக்க நீ எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற ஐயோ காசு காசப்பட்டு வந்தது உண்மைதான் அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன் எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் எடுப்பு இருக்குதே எம்மா டேய் எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற எங்க போயிட்ட நீ இதோ வந்துட்டேன் பாப்பா. நான் எங்க வெளியில போறேன், இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐ நான் கூப்பிட்டா வர மாட்டியா அதான் வந்துட்டல்ல. ஐயோ சும்மா இருக்கிறே கொஞ்சம் இந்த பார் இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது நான் போய்கிட்டே இருக்கேன் மாயமா இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ புளியோதரை மீந்து போச்சேன்னு ஒரு புடி பிடிச்சு அது வயித்த கலக்கிடுச்சு பாப்பா. அத பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஐயோ வாய முடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா டே கேக்குறேன்ல வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன என்ன பாப்பா இது, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாயை திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்தேன் பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. ஐயோ நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் முதல்ல வெளிய போ சரி நான் போறேன் ஐயோ என்ன சொல்ல அப்ப இருக்கிறேன். ஐயோ ஐயோ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பார் சிரிச்சின்னா அப்புறம் பல்லம் கயிடுறோம் நான் கிளம்புறேன் நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு வாசக்கதவு காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராடு பூட்டிட்டான் அடி பாவி நீ அப்ப என்ன சொன்ன இப்ப என்ன சொல்ற இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல நான் இங்க மாட்டேன் முழிக்கிறேன் ஐயே இரு ஏன் டென்ஷன் ஆவற உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா தோணலையே ஏமாத்துறதா உனக்கு கை வந்த கலையாச்சே இந்த பார் என் தொழில கேவலமா பேசினா அப்புறம் நான் அடிச்சே சாவிச்சு வேண்டிய ஆகுது ஐயா இது வேற நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு. என்னங்க கூச்சமா இருக்கு லைட் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கிற. ஏங்க இப்படி முரட்டுத்தனமா பழகினா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல சரி சரி சரி. என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு. ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கிறீங்க எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான் நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கிட்டே தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க அந்த சொரணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன். இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கவலைப்படாது. அப்புறம் அந்த தங்கத்தை கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கொஞ்சமாவது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. ஐயையோ, மாட்டிக்கிட்டேன். டேய். என்னடி நாடகாடுறா? யார் நாடகம் ஆடுறது? நானா நீயா? நீயே டூப்பு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்துருக்குற? இந்த பாரு முறைக்காத. நான் யாரு நீ போ தெரிஞ்சுக்கிறேன்.